லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2:11 சொல்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதிலே பிறந்திருக்கிறார். ரட்சகர் என்கிற பொழுது நம்மை மீட்டெடுக்கிறவர், பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவர், அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவர், இழப்புகளை சரி கட்டுகிற கடவுள். சகையோடு சொன்னது போல, எழுந்து போனதை தேடவுமே ரட்சிக்கும் கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஒருவேளை நிம்மதி இல்லாம, சுகம் இல்லாம, வேதனையோடு, கவலையோடு, அடிமைத்தனத்துல இருக்கிறோம்னா அவளெல்லாம் மீட்டெடுத்துதான் நம்ம கடவுள் வந்தார் என்று வேதாகம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு 2:21 சொல்கிறது, அவளது குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். நம்முடைய பாவங்களை எல்லாம் பாவத்தை அழிக்கக்கூடிய இடம். அதெல்லாம் தண்ணி ஊத்தம், அதை போய் நினைஞ்சிட்டா எல்லா பாவமும் போயிடும். ஆனால் அந்த தண்ணியில குளிச்சா பாவம் போகுமா? ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர, இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்தாலே தவிர பாவங்களை யாராலும் போக்க முடியாது. அவர் வேதாமத்திலே பாவ நாசா என்ற பேர் அவருக்கு உண்டு. பாவத்தை அழிக்கக்கூடிய, பாவத்தை நாசமாக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு உண்டுன்னா ஆண்டவருக்கு ஒத்துதான். அதை தான் ஒருவர் பாடுகிறார், அடியேன் பாவ விஷத்தால் அயர்ந்து போகிறேன், மிகவும் பயந்து சாகிறேன், இறங்கும் இறங்கும் கருணை வாரின்னு ஒரு லைன்ல எழுதுறாரு. பாவ நாசா என்பது கடவுளுடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அஞ்சு பேர் சவுண்டு போறாரு. அதுக்கு அடுத்தது மத்தேயுல சொல்லப்பட்டது, இம்மானுவேலராய் நான் உங்களோட கூட இருப்பேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார். நம்ம கூட எப்பவுமே இருக்கிறவராக என்ன பண்ண இருக்காரு? பிறந்திருக்கிறார். பாவத்தை நீக்குகிறவர் இம்மானுவேலராய் நம்மோட கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான்ல சொல்லுது, அவர் ஒளியாக வந்தார். அவர் என்ன பண்ணாரு? ஒளியாக வந்தார். ஒளி எதுக்கு வந்ததுன்னா வழிகாட்ட, நம்மளுடைய வாழ்வை அவருடைய சீர்படுத்த அவர் என்ன பண்ணாரு? ஒளியாக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று வேதாகம் பல வடிவிலே கடவுளை பற்றி சொல்லி இருக்கிறது. ஒன்று, ஒளியாக வந்தார், இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவாக நம்முடைய பாவங்களை நீக்கிறவராய் இருக்கிறார், அவர் மாம்சமாகி அவர் சத்தியத்தினாலும் திரும்பினால் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதாகம் சொன்னாலும், ஆனால் இரண்டாம் வருகை என்கிற பொழுது நாம் இறைவன் மீண்டும் வரப்போகிறது, அதை எதிர்பார்க்கிற காலம். இயேசு கிறிஸ்து வந்து பார்த்துட்டாரு, நம்ம கூட இருக்கிறாரு. ஆனால் இயேசு என்றால் ரட்சிக்கிறவர். நம்மளை நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? அது மாத்திரமாக, ஒளியாக வந்த கடவுள் நம் வாழ்விலே ஒளியாக இருக்கிறாரா நம்ம பார்க்கணும், நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்மோடு கூட இருக்கிறாரா என்று சிந்திக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய அவர் எதிர்பார்க்கிறது. கடவுள் எதுக்கு வந்தாருன்னா, இந்த உலகத்தில் உங்களை மீட்டெடுக்க, உங்களை ரட்சிக்க, உங்களோட கூட இருக்கிற போது நீங்கள் ஆயத்தப்பட கடவுள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் கீழ்ப்படிதலும் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய செய்ய வேண்டிய, ஆயத்தப்பட வேண்டும். ஒன்று, முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய செவிக்கு சாய்க்க வேண்டும். சாமுவேல் சொல்றாரு, கடவுளுடைய பிறப்பு பலியை நிறுத்தியது. ஆடு என்ன பண்ணுவாங்க? வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, இதெல்லாம் கடவுளுக்கு படைக்க வேண்டியதை கடவுள் நிறுத்தி விட்டார். பலிக்கு பதிலாக அவர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். நீங்க பலியெல்லாம் செலுத்த தேவையில்லை, கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படிந்தாலே போதும். ஆடுகள் எல்லாம் தேவையில்லை, அதற்கு பதிலாக நீங்க செவி கொடுங்கள். சாமுவேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு சாமுவேல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கீழ்ப்படிதலும் சர்வதகன பலிகளும் பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டு நாணங்களை பார்க்கணும் செவி கொடுத்ததும் நல்லது. அப்படின்னா கடவுள் எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா பலியை எதிர்பார்க்கல, அப்புறம் உங்களுடைய காணிக்கைகள் உங்களுடைய இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனா என்ன எதிர்பார்க்கிறாருன்னா கீழ்ப்படிதலும் செவி கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ்ல நாம் செய்ய வேண்டிய கிறிஸ்துமஸ். யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்து மேசையாவை அவர் இன்னும் வரலன்னு என்ன பண்றாங்க, நினைச்சுட்டே இருக்கிறாங்க. அவர் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கல. இயேசு கிறிஸ்து மேசையா இன்னும் வர போறாருன்னு காத்துங்க. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து வந்தாரு, பிறந்தாரு, நமக்காக சிலுவையிலே மாண்டு உயிர் தெழுந்தாருன்னு நான் நம்புகிறோம். இன்னும் இஸ்ரவேல் மக்கள்ல யூதர்கள் நம்பவே இல்லை, இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, வரப்போறாருன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து எல்லா மீட்பையும் இம்மானுவேலராயும் ஒளியாயும் இருந்த நமக்கு அவர் வாழ்வே இருக்கிறாரா என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. யூதருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க வரலன்னு யோசிக்கிறாங்க, வந்துட்டு நம்ம என்ன பண்ணல, மாறாம இருக்கக்கூடாது. அவர் ரட்சகரா ஏற்றுக்கணும். ஆண்டவர் என் பாவங்களை கழுவுணும் போது அவர் கழுவார். இம்மானுவேலராய் என்னோட கூட இருங்க, நான் போற இடம்லாம் ஆசீர்வதினா ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஒளியாக இருக்கிறார் போது கடவுள் நமக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு வேதாகமத்தில் சொல்வது யோவான் 11 அவர் தமக்கு சொந்தமானவர்களே வந்தார், சொந்தமானவர்களே என்ன பண்ணலையா, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அவர் என்ன நோக்கத்துக்கு வந்தாரு, அவர் என்ன செயல்படுத்த வந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவருக்கு நாம் கீழ்ப்படியது. கீழ்ப்படிதல் போது அவர் சொன்னதை நம்ம கேட்கணும், அதுதானே கீழ்ப்படிதல். செவி சாய்த்தல் என்பது அவர் சொன்னதை நம்ம செயல்படுத்துவது. இப்ப யாராவது சொன்னாங்க, ராஜேசன் சொன்னாங்க, உடனே செய்யணும்னா அது செவி சாய்த்தல். கீழ்ப்படுதல் அந்த வார்த்தை கீழ்ப்படுதல். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கடவுள் அதுதான் எதிர்பார்க்கிறார். கடவுள் நம்ம என்ன பண்றது, நான் ஒளியா வந்தேன், நீங்களும் எப்படி இருக்கணும், ஒளியா இருக்கணும். நான் உப்பா இருக்க போல நீங்கள் என்ன பண்ணணும், உப்பா இருக்க வேண்டும். விளக்கின் மேல கன்று வைக்கப்பட்ட விளக்காய் நீங்கள் இருக்க வேண்டும். யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கண்மலையிலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். பெருங்காற்று அடித்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் என்ன பண்ணாது, அதை ஒன்றும் செய்யாது. அது போலதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி சாய்க்கிறார்களோ அவர்களுக்கு கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடுகளாய். இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், அதுபடி நடக்கணும். அதுதான் கிறிஸ்துமஸ், உண்மையான கிறிஸ்துமஸ். ஏதோ அலங்காரம் பண்ணுவோம், கடவுளுடைய அந்த நோக்கத்தை கடவுளை ஏசப்ப ஓரம் கட்டிட்டு நம்ம கொண்டாடக்கூடாது. கடவுளுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வருகிற பொழுது அவருக்கு நாம் செவி சாய்த்து அதுபடி நடக்கிறவர்களாக இருக்கிற பொழுதுதான் ஒரு கண்மலையினால கட்டப்பட்ட வீடு. கண்மலை என்றால் ஒரு பாதுகாப்பான வீடு. கண்மலை என்றால் எந்த சத்துருக்களும் புகாத இடமாக இருக்கிறது. அது போல இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நீங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி ரட்சகராக வந்தாரோ, அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தவரோ, இம்மானுவேலராக எப்போதும் கூடவே என்ன பண்ணார், கடவுள் இருக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் இருக்கிற கடவுள் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் புத்தாண்டுகளிலும் உங்கள் வருகிற கிறிஸ்துமஸை கொண்டாட போறீங்க. அதனால ஒரு இம்மானுவேலர் எப்பொழுது உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஆமென்.
வசதியாக வாழ்ந்த காசுனா பண்ணாரு. உங்களுக்கு எல்லாம் கரவு தட்டுங்க, எல்லாம் கரவு தட்டுங்க. பாடணும், எல்லாருமே பாடணும். வாங்க வெளியே வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடுவோம். ஒரே சரணம். ஒரே ஒரு பாடம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. இந்த பாடலை பாடுவோம். எல்லாம் கரங்களை தட்டி கத்து போய்விடுது. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் அதிகமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் அதிகமா. உம்மை முழு பலத்தோ அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை உமக்காரா. எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழுமுள் முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து ஆராதனை ஆராதனை உமக்காராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை உமக்காராதனை ஆராதனை. சொல்லுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் அதிகமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் அதிகமா. உம்மை முழு உள்ளம் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை. எல்லாம் கருத்துடுங்க. ஆராதனை எல்லாம் கருத்துங்க. உச்சமா ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்காரா ஆராதனை. அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால இந்த நாளும் கொடுத்த இந்த காணிக்கை அருமையான இந்த புடலும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறேன். கிறிஸ்துமஸ் தினங்களில் நீ பிறந்த நாளில் நாம மகிமைப்படும்படி அப்பா எங்களால் முடிந்தவரை எங்களுடைய கிராமத்துக்கு ரட்சா இவர்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு கூடவும் சந்தோஷத்தோடு கூடவும் வருகின்ற கிறிஸ்துமஸ் நாட்டில் பிறப்பு நாட்களில் அருமையாய் நாமத்தினால சந்தோஷமாய் வரும்படி உதவி செய்வார். இந்த குறித்த கரைகளுக்கான ஸ்தோத்திரம், எங்க ஜனங்களுக்கான ஸ்தோத்திரம், நாம மகிமைக்கான ஸ்தோத்திரம். உங்களுடைய பிறந்த நாள் கொடுக்கிற நாள் அப்பா, நீர் எப்படி எங்களுக்காக இந்த உலகத்தில் எங்களுடைய ஜனங்களுக்காக உலகத்துக்காக மனிதருவம் எடுத்துக்கொண்டு வந்தீரோ அதே போல நீர் எங்களுக்காக வந்திருப்ப பாவத்தை நீங்கிறதுக்காக நாங்களும் நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவங்க பகிர்ந்து கொள்ளும்படி நீ எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி ராஜா. ஆசீர்வாதம் பலப்படுத்தும் மீட்பனாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள பலப்படே. அல்லேலூயா. இப்போது அம்மா பேர் வாசிப்பாங்க.
டீச்சர் அதே ஃபோட்டோ எடுத்து முன்னாடி வாடியே இப்படி தான் கட்ட இப்படி வந்துருமா இப்படி முன்னாடி வந்துருங்க முன்னாடி போங்க போட்டோ எடுத்து முன்னாடி வந்து பாட்டி வீடியோ அம்பிகம்மா நீராயா வள்ளிகை அம்பிகம்மா எல்லாம் நல்ல படம் தான் எல்லாம் அழகான அப்படியே இருந்தாங்க கோயிலாயா எல்லாம் கரெக்டுங்க வேற இருக்கு இருக்குமா கிறிஸ்மஸ்